ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்தவருடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலவெளியில் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் சில விஷயங்களை தியானிக்கலாம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் 2 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கி செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், இயேசுவே மேன்மை என்கிற தலைப்பிலே நாம் பார்க்கலாம். பொதுவாக மேன்மை என்று சொன்னால் உயர்ந்தது, தலை சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். இங்கே இந்த உலகத்தில் பார்க்கும்பொழுது அன்னைக்கு என்ன செய்வாங்க, பெரிய பெரிய வீடுகளை மேன்மையாக சொல்லுவாங்க, அல்லது தொழிலை மேன்மையாக சொல்லுவாங்க, படிக்கிற படிப்பை மேன்மையாக சொல்லுவாங்க, சொத்துக்களை மேன்மையாக சொல்லுவாங்க, அல்லது பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை மேன்மையானது அப்படின்னு சொல்லுவாங்க. அநேக அரண்மனைகளை மேன்மையானு சொல்லுவாங்க. இன்னும் பல பேர் தங்களுடைய நாட்டை பற்றி மேன்மை சொல்லுவாங்க, நாட்டில் உள்ள பொருட்களை பற்றி மேன்மை சொல்லுவாங்க. இன்னும் பல விதங்களில் ஒவ்வொருவரும் எப்படி சொல்லணும்னு தோணுதோ அப்படி சொல்லுவாங்க. இதெல்லாம் மேன்மை என்று சொல்லப்பட்டாலும் கூட, மற்ற மனிதர்கள் மேன்மை என்று கருதினாலும் கூட, இதெல்லாம் உலகத்தை சார்ந்த காரியம். ஆனால் எல்லா மக்களை விட, எல்லா மக்கள் சொல்லுவதை விட, எல்லாவற்றையும் விட மேன்மை என்று சொன்னால் அது ஒரே ஒரு காரியம்தான், அது இயேசுவே மேன்மை. இதுதான் உண்மையான காரியம். இந்த இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் மேன்மையானவர். அவர் ஒருவரே உயர்ந்தவர், அவர் ஒருவரே முதன்மையானவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவே மேன்மை என்கிற தலைப்பிலே நாம் பார்க்கிறோம். அதுக்கு ஆதாரமாக தான் எடுத்துக்கொண்ட வேதவசனம் 2 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பார்க்கலாம். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் சொல்லி போட்டுக்குது. இன்றைக்கி அநேக ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா, மனிதர்களையும் பொருட்களையும் மற்ற காரியங்களையும் மேன்மை பாராட்டிகிட்டே இருப்பாங்க. அதனால் சாபமும் தேவக்கோபமும் தான் உண்டாகும். அது நிலையாக இருக்காது. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது என்றால், மேன்மை பாராட்டுகிற யாராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து ஒருவரே மேன்மையானவர் என்று அறிந்து அவரை மேன்மை பாராட்ட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அந்த செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவே மேன்மை, இயேசுவே மேன்மைன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த உலகத்தில் அவரை விட மேன்மையானது எதுவுமே இல்லை, யாருமே அல்ல. அப்படிப்பட்ட மேன்மையானவர் அவர் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து இறங்கி மனுக்குலத்துக்காக ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து மீட்க வேண்டும் என்பதற்காக அவர் என்ன செய்தார், பூமிக்கு வந்தார், எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அப்படிப்பட்ட தெய்வீகமான அந்த தெய்வம் எல்லாவற்றையும் செய்த காரியத்தை விட மேன்மையான காரியம் எதுவுமே இல்லை. மிகப்பெரிய தேவன், ஒரே தேவன், மெய்யான தேவன் அவர். அப்படிப்பட்டவர் தன்னுடைய எல்லா மேன்மையும் திறந்து விட்டு அவர் மனிதனாக வந்து இயேசுங்கிற பேரில் சாதாரணமான மனிதனாக அவர் ஏழ்மையாக எளிமையாக மாட்டுத் தொழுவத்தில் வந்து பிறந்து மக்களுக்காக சேவை செய்தார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் மேன்மையானவர் என்பதை என்ன செய்யணும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவரை உயர்த்துவதை தவிர, அவரை தவிர எந்த ஒரு காரியமும், எந்த ஒரு பொருளும், எந்த மனிதனும் மேன்மையே கிடையாது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேன்மை பாராட்டுகிற ஒவ்வொருவரும் பொருளை குறித்தோ, படிப்பை குறித்தோ, இனத்தை குறித்தோ, ஜாதி குறித்தோ, மற்ற காரியங்கள் குறித்தோ மேன்மை பாராட்டுவது வீண். மேன்மை பாராட்டுகிற ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்து ஒருவரை அறிந்து புரிந்து அவரை பற்றி தான் மேன்மை பாராட்ட என்ன செய்யணும், முன்வர வேண்டும் என்பதை என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இதை பவுல் என்ன செய்தார், அப்போஸ்தலர் பவுல் நன்றாக உணர்ந்திருந்தார். அவர் உணர்ந்திருந்தபடியினால்தான் மேன்மை பாராட்டக்கூடிய காரியத்தை குறித்து பேசுகிறார். அதில் இயேசுவே மேன்மைங்கிறத என்ன செய்கிறார், வலியுறுத்தி சொல்கிறார். ஏனென்றால் அவர் உணர்ந்திருந்தார். அப்போது இதை செய்தி கேட்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஒவ்வொரு ஆண்டுடைய தாசர்களும், வாலிப சகோதரர்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், இயேசுவே மேன்மைங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளால் ஒன்றுமே அல்ல, இந்த காண்கிற உலகத்தில் ஒன்றுமே மேன்மை இல்லை, மனுஷங்கள் மூலமாக சொல்லப்படுகிற அனைத்தும் மேன்மை இல்லை. இயேசு கிறிஸ்து ஒருவரே, இயேசுவே மேன்மைங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவே மேன்மை என்பதை புரிந்து கொண்டு அவரை எல்லாருக்கும் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எங்கும் நிறைந்தவர் ஊழியங்கள் உங்களை வாழ்த்துகிறது. ஆமென்.